கண்டிப்பு ரொம்ப முக்கியம். யாராவது உங்களை சத்தம் போட்டாங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா, கண்டிச்சாங்கன்னா, அதன் மூலிமா மனசு உடைஞ்சு போயிடாதீங்க தங்கங்களா. சரி, எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த வார்த்தையே பயன்படுத்தாதீங்க தங்கங்களா. நீங்கள் தான் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கல. அவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை உங்கள் நலனை தவிர என்பதை புரிந்து கொண்டால் போதும். என்ன ஒன்று சொல்லவா, உங்கள் பெற்றோர்களை பயமுறுத்துறதுனால நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். தாங்க 12th முடிச்சு, நான் சொல்கிறேன் என் அனுபவத்தில், 12th முடிச்சு யூஜி 3 வருஷம், இல்லை ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா 4 வருஷம், MBBSனா 5 வருஷமாக தாங்க. அந்த 5 யூஜி முடிச்சு 8 வருஷத்துக்குள்ள உனக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் புரிய வச்சோம். அது வரைக்கும் உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக இருப்பேன். ஏன்? கமிட்மெண்ட்டே கிடையாது. வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், கரண்ட் பில் கட்ட வேண்டாம், கடன்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டாம், பைக்கு வாங்கி கொடுத்தது ஓசி, பெட்ரோல் ஓசி. அதனால தானே ஊன்னு போகிறான் பையன். 2 லாரி வருது, நடுவில் போடுறான், வெளில வரான், ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கான், அட்டகாசமாக போகிறான், 100ல் போகிறான், 108ல் வரான். என்ன சார் ஒரு பையன் கண்ணாபின்னு ஓட்டிட்டு போனான், எங்கே சார் அவன் தான் போயிட்டு இருக்கான் சார். பைக்கு அதெல்லாம் செதலஞ்சதலமாக கிடக்கு சார். இது பெருமையா? யாரோ முகம் தெரியாதவங்ககிட்ட, முகவரி தெரியாதவங்ககிட்ட, சோசியல் மீடியாவில் ஏற்பட்ட பழக்கத்தால் அப்படியே எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு கிளம்பி போகிறது பெருமையா? கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிறு வார்த்தை சொன்னால் காயப்பட்டு அவங்ககிட்ட கோச்சிக்கிறீங்களே, யாரோ ஒருத்தர் நம்பி போயிட்டு அனாதையாக அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்களே, அப்போ யார்கிட்ட போய் கோச்சிப்பீங்க? நான் ஒரே ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க, இந்த வயசு தான் பிரச்சனைக்குரிய வயதினுடைய முதல் ஆரம்பம். எல்லாமே பரபரப்பாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்காது. இப்படி தான் இருக்கும். ஒரு செகண்டில் அவன் நல்லவன் நம்பிடுவீங்க, ஒரு செகண்டில் அவன் நல்லவன் நம்பிடுவீங்க, அடுத்த செகண்டில் அவன் நல்லவன் இல்லைம்பீங்க, அடுத்த செகண்டில் அவன் நல்லவன் இல்லைன்றவீங்க. 4 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, 5ஆவது நாள் அவன்லாம் பார்க்கவே இல்லை, வேண்டாம் வேண்டாம் அப்படிம்பீங்க.